மீண்டும் பாஜி பிரபு போர்க்களத்துக்கு வந்ததும் மராட்டிய வீரர்களின் உற்சாகம் கரை கடந்தது. போரின் போக்கே மீண்டும் மாறிவிட்டது. முழுவதும் ரத்தத்தால் நனைந்த உடலோடு பாஜி பிரபு வந்ததை பார்த்ததுமே சித்தி மசூதின் வீரர்கள் பயத்தில் பின்வாங்க ஆரம்பித்து விட்டனர். பாஜி பிரபுவோ மீண்டும் தன் வாளால் பகைவர்களை வெட்டிச்சாய்க்க ஆரம்பித்து விட்டார். அங்கே விஷால்கட் கோட்டையின் நுழைவாயிலில் சிவாஜி மகாராஜ் மற்றும் அவரது படை வீரர்களும் சுர்வே மற்றும் அவரது படை வீரர்களோடு மிகவும் தீரமாக ஒருமனதாக போரிட்டுக் கொண்டிருந்தனர். சிவாஜி மகாராஜ் தானே களத்தில் இறங்கி மிகவும் வீரமாக போரிட்டுக் கொண்டிருந்தார். களைப்பும் சோர்வும் மிகுந்து காணப்பட்ட சிவாஜியின் படை வீரர்கள் இப்போது அவற்றை மறந்து இருமடங்கு உற்சாகத்தோடு போரிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களின் வீரத்தாலும் மனபலத்தாலும் விஷால்கட் கோட்டையை சிவாஜி மகாராஜ் வென்றுவிட்டார். போரில் வென்றதுமே அவர் பீரங்கி இருக்கும் இடத்துக்கு ஓடினார். மிகுந்த தாமதமாகிவிட்டது என சிவாஜி மகாராஜுக்கு தெரியும். ஆனால் நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. பாஜி பிரபுவை இழக்க அவர் விரும்பவே இல்லை. எப்படியாவது அவரை உயிருடன் பார்த்தால் போதும் என்றிருந்தது சிவாஜி மகாராஜ் அவர்களுக்கு. பீரங்கியிலிருந்து 3 குண்டுகளை வெடிக்க வைத்தார் சிவாஜி. சிவாஜி செய்த அந்த வெடிச்சத்தம் கோர்கெண்ட் வரை கேட்டது. காயங்களால் வேதனை மிகுந்த அந்த நேரத்திலும் பாஜி பிரபுவின் முகத்தில் புன்முறுவல் மலர்ந்தது. மகாராஜ் விஷால்கட் சென்று சேர்ந்து விட்டார், நாம் ஜெயித்து விட்டோம் என்று வெற்றி புன்னகை முகத்தில் மலர இந்த ஒரு நொடிக்காகவே தான் காத்திருந்தது போன்றும் இப்பிறப்பில் தன்னுடைய கடமையை செவ்வனே செய்துவிட்ட முழு திருப்தியுடனும் வேரற்ற மரம் போல மண்ணில் விழுந்தார். அடுத்த கணமே அவரது உயிர் உடலில் இருந்து விடைபெற்று போனது. தங்கள் தலைவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்பதை மராட்டிய படைகளால் நம்பவே முடியவில்லை. குண்டடிப்பட்டும் உடலிலிருந்து ரத்தம் பெருகிய நிலையிலும் வீரமாக போரிட்ட பாஜி பிரபு எப்படி மரணம் அடைந்தார் என அவர்கள் மனம் வருந்தியது. பாஜி பிரபு மரணமடைந்ததுமே சித்தி மசூதின் படை வீரர்கள் தைரியம் பெற்று மராட்டிய வீரர்களை கண்டபடி தாக்கத் தொடங்கினார்கள். அதுவரையில் மராட்டிய வீரர்களை பார்த்தாலே பயந்த ஆதில் ஷா படையினர் அவர்களை கடந்து செல்லும் தைரியம் இல்லாத கோழைகள் பாஜி பிரபு விழுந்ததும் தைரியம் பெற்று ஓநாய்களைப் போல கும்பலாக மராட்டிய வீரர்களை தாக்கினார்கள். அந்த போர்க்களத்தில் ரத்த ஆறு ஓடியது. ஈவு இரக்கம் எதுவும் இல்லாமல் அத்தனை மராட்டிய வீரர்களையும் கொன்று குவித்தனர் ஆதில் ஷா படையினர். தங்களது உயிர் போய்விடும் என்பது தெரிந்தும் பாஜி பிரபுவின் வீரத்தையும் அவரது தியாக பண்பையும் எண்ணி பின்வாங்காமல் போர்க்களத்தை விட்டு தப்பிச் செல்லாமல் தங்கள் உயிரையும் அந்த போரில் தியாகம் செய்தனர் ஒப்பற்ற மாவீரர்கள். கோர்கெண்ட் என்ற அந்த இடமே இரத்தத்தால் நனைந்து பயங்கரமாக காட்சியளித்தது. ஆதில் ஷாவின் வீரர்களின் நிலையும் பரிதாபகரமாகத்தான் இருந்தது. 10,000 பேர் கொண்ட அந்த படையில் 1286 வீரர்கள் மரணமடைந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 6000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்திருந்தார்கள். எஞ்சியிருந்த வீரர்களுக்கும் களைப்பும் பயமும் அதிகமாக இருந்தது. எஞ்சிய வீரர்களை வைத்துக் கொண்டு விஷால்கட் வரை சென்று சிவாஜி படையுடன் போர் நடத்துவது தற்கொலைக்கு சமம் என உணர்ந்து விட்டான் சித்தி மசூத். காயமடைந்திருந்த வீரர்களுக்கு சிகிச்சையும் ஓய்வும் தேவை என புரிந்து கொண்டு திரும்பிச் செல்ல உத்தரவு கொடுத்தான். பாஜி பிரபு என்ற அந்த மாபெரும் வீரனை கொன்றதே தங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி என கருதினான் சித்தி மசூத். அங்கே நடந்த புனித போரையும் ஆதில் ஷாவின் படைகள் திரும்பிச் செல்வதையும் கவனித்த ஒற்றன் ஒருவன் செய்தியை கூற விஷால்கட் நோக்கி விரைந்தான். பாஜி பிரபு உயிரிழந்து கீழே விழுந்த அதே நேரம் தொலைவில் விஷால்கட் கோட்டையில் இருந்த சிவாஜி மகாராஜுக்கு மனதில் ஏதோ நெருடவே கோட்டையின் மதில் சுவரின் மீது நின்று கொண்டு தான் வந்த பாதையை பார்த்தார். தூரத்தில் கழுகுகள் வட்டமடித்தன. நடக்கக்கூடாதது ஏதோ ஒன்று நடந்துவிட்டது என அவர் மனம் கலங்கியது. கோட்டையின் மேல்தளத்தில் நின்றிருந்த சிவாஜியின் தலை கேசத்தை வேகமாக வந்த காற்று கலைத்தது. அவரது கண்களிலிருந்து அவரை அறியாமலே கண்ணீர் வடிந்தது. பாஜி பிரபுவின் நினைவு அவரை வாட்டியது. வெறும் 300 வீரர்களோடு நான் அவரை அங்கே விட்டு வந்திருக்க கூடாது. அவருடன் நின்று நானும் போராடி இருக்க வேண்டும். என்னானதோ
தெரியவில்லையே. தனது உடன்பிறவா மூத்த சகோதரனும் உற்ற நண்பனுமான பாஜி பிரபுவை எங்கே தான் இழந்து விடுவோமோ என்று அவரது மனம் துயரமடைந்தது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அதை தான் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை நினைத்து பார்க்கவே அவருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. சொல்ல முடியாத துயரம் ஒன்று அவர் மனதை கவ்வியது. சிவாஜி மகாராஜ் அவர்களுக்கு பாஜி பிரபுவின் வீரத்தின் மீதும் துணிச்சல் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் சித்தி மசூதும் சாதாரணமானவன் இல்லையே, என்ன சூழ்ச்சி செய்கிறானோ என்று எண்ணி மனதளவில் மிகவும் கலங்கினார். தானாஜி மற்றும் மால்சுரே அங்கு வந்தார்கள். அவர்களுடன் தன் மனதின் கவலையை பகிர்ந்து கொண்டார் சிவாஜி. பாஜி பிரபு உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என நன்றாக தெரியும். இருந்தும் மகாராஜிடம் அதை பற்றி பேசாமல் பொதுவாக தைரியம் கூறினார் தானாஜி. இரவு பொழுதின் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக சிவாஜி மகாராஜிற்கும் மற்றவர்களுக்கும் கடந்து கொண்டிருக்க, விடியற் பொழுதில் அவர்களுக்காகவே காத்திருந்தது ஒரு அமங்கல செய்தி. பாஜி பிரபு மற்றும் 300 வீரர்களின் மரணச் செய்தியை தாங்கி ஒற்றன் ஒருவன் நின்றிருந்தான். பாஜி பிரபுவின் மரணத்துக்காக வேதனைப்படுவதா, தங்களது படையில் இருந்த வீரமிகு மராட்டியர்கள் 300 பேருக்காக கண்ணீர் சிந்துவதா, அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நினைத்து பெருமை கொள்வதா என புரியாமல் தடுமாறினார் சிவாஜி மகாராஜ். முந்தைய நாள் தனது உள்ளுணர்வு கூறியது மெய்யாகிவிட்டதே என்று வேதனைப்பட்டார். என் தவறுதான் இது தானாஜி. சிறு படையுடன் பாஜி பிரபுவை விட்டு வந்தேன் அல்லவா, அதற்கான தண்டனைதான் இது என்று கண்ணீர் உகுத்தார் சிவாஜி மகாராஜ். தானாஜியால் அவர் படும் வேதனையை சகிக்க முடியவில்லை. மகாராஜ், இந்த நிலையில் நீங்கள் இப்படி இடிந்து உட்காரக்கூடாது. அப்படி செய்வது பாஜி பிரபு மற்றும் அவரது படையினர் செய்த தியாகத்தை இழிவுபடுத்துவது போல அல்லவா ஆகும். சுயராஜ்யத்துக்காக உயிர் நீத்த அந்த தியாக தீபங்களுக்கு நாம் மரியாதையாக நினைவு கூற வேண்டுமே தவிர இப்படி வேதனைப்படுவது அல்ல. தயவு செய்து மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் மகாராஜ் என்று ஆறுதல் கூறினார் தானாஜி. அவரது வார்த்தைகளில் உண்மை இருந்ததால் சிவாஜி தன்னுடைய தலையை நிமிர்த்தி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான். மராட்டியத்தின் சிங்கம் பாஜி பிரபு. அவரது துணிச்சலுக்கும் வீரத்துக்கும் ஈடே இல்லை. அவரும் போரில் அவருடன் உயிர் நீத்த 300 வீரர்களுக்கும் முறைப்படி மரியாதை செய்ய வேண்டும். இங்கே இருந்து அதை செய்வதை விட நாம் ராஜ்கட் சென்று விடுவோம். அங்கே நமது தர்பாரில் அவர்களுக்கு முறைப்படி இறுதி மரியாதை செலுத்துவோம். அப்போதுதான் அவர்களது பெயர்கள் வரலாற்றில் நிலைத்திருக்கும், நம் மனமும் அமைதி பெறும் என்றார் சிவாஜி மகாராஜ். அப்படியே செய்வோம் மகாராஜ். இந்த ஒற்றனிடமே அன்னை ஜீஜாபாய் அவர்களுக்கு செய்தி அனுப்பிவிடுவோம். தடைகளை தகர்த்தெறிந்து நாம் விஷால்கட்டில் தங்கியிருப்பதையும் விரைவில் அங்கு வந்து அவரை நேரில் காண்போம் என்றும் குறிப்பிட்டு எழுதுகிறேன் மகாராஜ் என்றார் தானாஜி. அப்படியே செய்யும்படி உத்தரவு கொடுத்தார் சிவாஜி மகாராஜ். அனைவரும் சென்ற பிறகு தனிமையில் அமர்ந்திருந்தார் சிவாஜி மகாராஜ். அவரது மனதிலோ பலவிதமான எண்ண ஓட்டங்கள். கொடூரமான யுத்தத்தில் வீரத்துடன் போரிட்டு வீர மரணமடைந்த பாஜி பிரபு மற்றும் 300 வீரர்களின் உயிர் தியாகம் அவரது மனதை முழுமையாக அசைத்து விட்டது. சுயராஜ்யம் என்ற வழியிலேயே தன்னை ஈன்றெடுத்து வளர்த்த தனது தாயின் நினைவு அதிகமாக வந்தது. சிறு வயதிலிருந்தே வீரத்தையும் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்தார் அன்னை ஜீஜாபாய். அவரை பார்த்தே பல மாதங்கள் ஆகிவிட்டன என்று அன்னையை பற்றி எண்ணியபடியே நின்றிருந்தார் சிவாஜி மகாராஜ். சொல்லி வைத்தார் போன்று அதே கணத்தில் மராட்டியத்தின் தலைநகரான ராஜ்கட் கோட்டையில் அமர்ந்திருந்த அன்னை ஜீஜாபாய்க்கும் மகனின் நினைவுதான். போர் என்ன ஆனதோ, இப்போது அவன் எங்கிருக்கிறானோ? பத்திரமாக விஷால்கட் அடைந்து விட்டானா? எப்போது இங்கே வருவான் என்று கவலைப்பட்டபடி இருந்தது தாயின் உள்ளம். அப்போது வீரன் ஒருவன் வந்து சிவாஜி மகாராஜ் அனுப்பிய ஓலை என்று சொல்லி ஒரு மடலை கொடுத்தான். கண்களில் கண்ணீர் சொரிய ஜெய் பவானிக்கு நன்றி கூறியவர் அந்த மடலை வாங்கி ஆர்வமாக படித்தார் அன்னை. அதில் விஷால்கட் கோட்டையின் முற்றுகையை முறியடித்து விட்டோம், நாளை கிளம்பி விரைவில் ராஜ்கட் வந்து சேர்கிறோம், ஜெய் மாதா பவானி என்று அந்த மடலில் எழுதப்பட்டிருந்தது. மகிழ்ச்சியில் உள்ளம் பூரிக்க தன் கைகளில் இருந்த வளையல்களில் ஒன்றை கடற்றி அந்த வீரன் கையில் கொடுத்தார் அன்னை ஜீஜாபாய்.
ராஜமாதா அளித்த பரிசை பணிவோடு பெற்றுக்கொண்டு வெளியேறினான் அந்த வீரன். தலைமை பணிப்பெண்ணை அழைத்தார் அன்னை. சிவாஜி மகாராஜ் அவர்களும் அவரது படை வீரர்களும் அமைச்சர்கள் அனைவரும் இன்னும் ஓரிரு நாட்களில் ராஜ்கட் வர இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துவிடு. சிவாஜி மகாராஜை வரவேற்க கோட்டை முழுவதும் அலங்காரங்கள் செய்ய ஏற்பாடு செய் என்று உத்தரவிட்டார். பணிப்பெண்ணும் தலைகுனிந்து வணங்கி அப்படியே செய்வதாக கூறிவிட்டு சென்று விட்டாள். தவமிருந்து அன்னை பவானியின் அருளால் தான் பெற்றெடுத்த மகனை காணப்போகும் மகிழ்ச்சியில் தனது அறையில் தனிமையில் அமர்ந்திருந்தார் ராஜமாதா ஜீஜாபாய். நீண்ட இடைவேளைக்கு பிறகு மகனை பார்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவர் முகத்தில் தெரிந்தது. ராஜமாதா என்ற பெருமை அவருக்கு கிடைக்க காரணமே அவரது மகன் சிவாஜிதான். மகனை பற்றி நினைக்கும் போதே நெஞ்சு பெருமையால் பூரித்தது. எத்தனை போர்கள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை தடைகள், எல்லாவற்றையும் அன்னை பவானியின் அருளால் சிவா வென்று வருகிறான். ஆனால் இது போதாது, போதவே போதாது. சுயராஜ்யம் அமைக்க இன்னமும் பல போர்களை, சூழ்ச்சிகளை வெல்ல வேண்டும் என் மகன். அனைத்தையும் முறியடித்து அவனால் மட்டுமே இவை அனைத்தையும் சாதிக்க முடியும். ஏனெனில் அன்னை பவானி கொடுத்த அருட்செல்வம் அல்லவா அவன். சாதாரண குழந்தை அல்ல சிவாஜி. தெய்வீக தன்மையோடு அன்னையின் அருளால் பிறந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே அவரது மனம் 1627ஆம் ஆண்டை நோக்கி பின்னோக்கி பயணித்தது. ஜீஜாபாய் பக்தியும் இரக்கமும் கொண்ட ஒரு இளம் பெண். அவரது தந்தை லக்கூஜி ஜாதவ், தாய் மகாலசா பீஜப்பூர் சுல்தானின் படையில் ராணுவ தளபதியாக இருந்த ஷாஹாஜி போன்ஸ்லே அவர்களுக்கு ஜீஜாபாயை மணமுடித்துக் கொடுத்தார்கள். ஷாஹாஜி ஜீஜாபாய் தம்பதியருக்கு மூத்த மகனாக சாம்பாஜி பிறந்தார். கணவனின் மீதும் தன்னுடைய மகனின் மீதும் அதீத அன்பும் பாசமும் கொண்டவர் ஜீஜாபாய். ஆனால் அவருக்கு மற்ற பெண்களைப் போல அலங்காரம் செய்து கொள்வது, புதிய புதிய ஆடைகள் வாங்குவது இவற்றில் ஆர்வமே இல்லை. அப்போது இந்தியா முழுவதையும் ஆண்டு வந்த முகலாய மன்னர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் மக்களுக்கு செய்யும் கொடுமைகள்தான் மனதில் இருந்தது. அன்றைய பாரதம் பிளவுபட்டு கிடந்தது. ஒற்றுமை என்பதே இல்லை. ஒவ்வொரு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டு மக்களை வதைத்தனர். சட்டம் ஒழுங்கு இவைகள் அறவே இல்லை. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு என்பதே இல்லாமல் போய்விட்டது. இவற்றை பார்க்க பார்க்க ஜீஜாபாயின் மனம் துடித்தது. இந்தியாவின் பாரம்பரியம் எங்கே போனது? ராமரும் கிருஷ்ணரும் ஆட்சி செய்த நாடு இப்போது இப்படியாகி விட்டதே. இதற்கு ஒரு விடிவே இல்லையா என கண்ணீர் விட்டார். தனது கணவன் ஷாஹாஜி பெரும்பாலான நேரத்தை ராணுவத்திற்காக செலவிட வேண்டியிருந்தது. எனவே அவர் ஜீஜாபாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை சிவநேரியில் தங்கும்படி வற்புறுத்தினார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவுக்கு அருகில் உள்ள ஜுன்னார் மாவட்டத்தில் மலைப்பாங்கான நிலப்பரப்பால் சூழப்பட்ட ஒரு பெரிய கோட்டையே சிவநேரி கோட்டையாகும். அந்த கோட்டையில் சிவபவானி தேவியின் தெய்வீக கோயில் இருப்பதால் அந்த கோட்டை சிவநேரி என்று பெயர் பெற்றது. ஜீஜாபாய் தன் குடும்பத்துடன் அங்கு வாழத் தொடங்கினார். அந்த நிலையில்தான் ஜீஜாபாய் கர்ப்பமானார். கருவை சுமந்து கொண்டிருந்த ஜீஜாபாய்க்கோ மனதில் 1000 கவலைகள். நாட்டின் அவலமும் அதிகரித்துக் கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய கணவர் ஷாஹாஜி ராஜேவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற கவலையில் அவரது மனம் எப்போதும் அலைக்கழித்தது. ஆனால் அவருக்கு அப்போது தெரியாது, தன் வயிற்றில் பிறக்கப் போகும் இளைய மகன்தான் இந்த பாரத தேசத்தின் விடிவெள்ளி என்று. அந்த கருவின் இதய துடிப்பில் அம்மாவின் கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் கலக்க ஜெய் பவானியின் ஆசிகளுடன் ஒரு நாயகன் உதயமாகிக் கொண்டிருந்தான். அவன் பெயர் வீர சிவாஜி.